ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் கிடைக்கிறது. ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா கஸ்டமர் நிறைய பேர்த்த கொண்டு வரணும். நம்மளுடைய லாஸ் இருந்ததுன்னா லாஸை குறைச்சி அதை ப்ராஃபிட்டுக்கு மாற்றலாம். ஆதித்ய பிர்லா குரூப் வந்து அவங்க டெய்லி பிஎன்எல் பார்ப்பாங்க. பிஸ்னஸில் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். நீங்கள் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க, என்னைக்கு கடனை கட்ட முடியலையோ இன்னைக்கு பணம் இல்லாமல் போகுதோ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸு, கேஷ் ஃப்ளோ, பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் கிடைக்கிறது. இன்னைக்கு, இந்த வாரத்துக்கு, இந்த மாதத்துக்கு, இந்த குவார்ட்டருக்கு, இந்த ஹாஃப் இயர்லிக்கு, இயர்லிக்கு, இல்லை 3 இயரை கூட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கலாம். ஆனால் பரவலாக யூஸ் பண்ணுறது மந்த்லி பிஎன்எல், மாதம் மாதம் ஒருக்கா. ஏன்னா நீங்கள் டெய்லின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாஃப்ட்வேரில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன். ஆதித்ய பிர்லா குரூப் வந்து அவங்க டெய்லி பிஎன்எல் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா சாஃப்ட்வேரையும் இன்டகிரேட் பண்ணி இஆர்பி இன்டகிரேட் பண்ணி அவங்க வந்து டெய்லி பிஎன்எல் பார்க்குறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அது எப்படின்லாம் தெரியல. பட் நாங்கள் நார்மலாக வந்து மந்த்லி பிஎன்எல் பார்ப்போம். இப்போ இந்த பிஎன்எல்ல டாப் லைன், பாட்டம் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிஎன்எல்லை பற்றி ஏதாவது வேறு வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டாப் லைன் என்ன, பாட்டம் லைன் என்னன்னு சொல்லுவாங்க. டாப் லைன் அப்படிங்கிறது நம்மளுடைய சேல்ஸ் ரெவன்யூ, பாட்டம் லைன் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டு. ஸோ இந்த பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிருவோம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்கிரிப்ஷன், அதை என்ன எக்ஸ்பெண்டிச்சர், என்ன எதுலேருந்து ரெவன்யூ, எதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர், என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எழுதுறது. இப்போ ரெவன்யூனா இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கிட்ட நிறைய டிவிஷன் இருக்குது. ஜாப்ஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, நித்ரா பீப்புள் இருக்குது, ஸ்ரீதியா.com இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிவிஷன்ல இருந்தும் ரெவன்யூ வரும். ஜாப்ஸ்லேருந்து ரெவன்யூ வரும், மேட்ரிமோனிலேருந்து வரும். இதே தெலுங்கு ஜாப்ஸ் இருக்குது, அதுலேருந்து ரெவன்யூ வரும். இதெல்லாம் ரெவன்யூலாம் ரைட் சைடு டோட்டல் ரெவன்யூ. அதுக்கு பேர் டாப் லைன் பேர். ஏன்னா அது மேலே எழுதுவோம், அதனால வந்து டாப் லைனு. இந்த லெஃப்ட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுவோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இது ரெவன்யூ இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3, 4, 5, 10 அதுக்கு மேலே போகிறதுக்கு அது நீங்கள் எவ்வளோ பிரிக்கிறீங்க அதை பொறுத்தது. சரியா? ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ரெவன்யூ, சேல்ஸ் ரெவன்யூன்னு போட்டுட்டு நீங்கள் எவ்வளோன்னு போட்ட வேண்டியதான். பட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி கிடையாது. சேலரி இருக்குது, வாடகைக்கு இருந்தால் ரெண்ட் இருக்குது, இபி பில் இருக்குது, வேற ஏதாவது ஆட் ஸ்பெண்டிங் பண்ணீங்கன்னா அது இருக்கு. சரிங்களா? பிஎஃப் கட்டினா பிஎஃப், இஎஸ்ஐ. ஸோ இந்த மாதிரி வந்து லாட் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ எங்களுதெல்லாம் எடுத்தோம்னா ஒரு 50 to 75 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னு வச்சுங்களேன். ஸோ ஆனால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு டிவிஷன்ல இருந்தும் டோட்டல் ரெவன்யூ என்னங்கிறது வரும். இப்போ ரெவன்யூ வந்து ரைட் சைடில் போட்டு அதை டோட்டல் வந்து பாட்டம்லாம் டோட்டல் இது வந்துடும். இந்த லெஃப்ட் சைடு வந்து எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் எழுதுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் எழுதும்போது ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். லாஸாக இருந்ததுன்னா ரைட் சைடு காலத்தில் இருக்கும். ரைட் சைடுனா ரெவன்யூ காலத்தில் இருக்கும் லாஸ்னா. சரிங்களா? ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ இங்கே ரெவன்யூ வந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே கீழே பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் பாட்டம் வந்து ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். கடைசியாக நீங்கள் காலம் முடிக்கிறது வந்து 2 பக்கமும் 10 lakhsன்னு போட்டுருவீங்க. 10 lakhs ரெவன்யூனா இங்கே 10 lakhs, இங்கே டோட்டலாகவும் 10 lakhs. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 8 lakh ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் 2 lakhs. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா தான் இந்த பக்கம் 10 லட்சம் டேலி ஆகும், இந்த பக்கம் 10 லட்சம் டேலி ஆகும். ஸோ இப்படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்னா இன்னும் அந்த ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, லாஸாக இருந்தால் அதை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றுறது, நினைச்சா பத்தாது. ஸோ அப்போ என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம திங்க் பண்ணணும். சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறங்கிறது ஒரு மெத்தேடு, எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி கம்மி பண்ணுறங்கிறது ஒரு மெத்தேடு. சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம பொருளை அதிகமாக வைக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக வைக்கணும்னு நினச்சாவே இங்கே மறுபடியும் எக்ஸ்பெண்டிச்சர் கூடும். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் பண்ணணும், கஸ்டமர் நிறைய பேர்த்த கொண்டு வரணும். ஏற்கனவே அந்த போன வீடியோவில் பேசணும், நீங்கள் ஐ பட்டன் வரும், அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். சிஏசி வெஸ் எல்டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்கிறேன். கேக் வெஸ் எல்டிவி, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வெஸ் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்,
இந்த பக்கம் வந்து அதுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாஸ் வர மாதிரி இருக்கும். பட் அது உங்க ப்ராடக்ட் நேச்சரை பொறுத்து. இப்போ நான் வந்து கேக்கு வந்து நீங்க ஒரு கஸ்டமர் அக்யூர் பண்ணிட்டீங்க. ஆனால் அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வருவார்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் நீங்க அவ்வளோ பெருசா டார்கெட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே கூட நீங்க டார்கெட் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய செலவாக போறதில்லை. ஈவன் உங்க பர்சனல் மொபைல்ல இருந்து அனுப்பினா இட் இஸ் 0 காஸ்ட். சரிங்களா? ஒன்ஸ் கஸ்டமர் உங்க கடைக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நீங்க ரிமைண்டர் மறுபடியும் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் அவர் அக்யூர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்லயே அவங்க கூட இன்ட்ராக்ஷன் நடந்து ரிப்பீட் பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க முடியும். அதோ நீங்க பாக்குறீங்க சேலரி, ஸோ ரெண்ட்டுக்கு இது அதிகமாக செலவாகுதான்னு பார்க்கணும். இல்லை அது ஏதாவது நம்ம கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமா, அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் எதையாவது குறைக்க முடியுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வந்து நம்மளுடைய லாஸ் இருந்ததுன்னா லாஸை குறைச்சி அதை ப்ராஃபிட்டுக்கு மாற்றலாம். ஸோ வித்தவுட் எனி டேட்டா நீங்கள் எப்படி வந்து நான் ஏதோ வருது ஏதோ போகுது அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி நமக்கு ப்ராஃபிட்டா லாஸானே தெரியாது. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியலனா கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு பணம் இல்லாம போகுதோ, நீங்க கடன் வாங்கி போட்டிருப்பீங்க, என்னைக்கு கடனை கட்ட முடியலையோ அல்லது வந்து நாளைக்கு வந்து ஏதாவது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வித்து தான் கட்டணும்னு ஒரு சூழ்நிலை வருதோ அன்னைக்கு தான் நம்ம அந்த ப்ராஃபிட் அன்னைக்கு இந்த பிசினஸை க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதை எர்லியரா டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான வழியில போயிட்டு இருக்கிறோமா, தப்புல போச்சுன்னா எதை கரெக்ட் பண்ணுங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே அங்கேயே வந்து நம்ம பிசினஸை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ அதுக்கு இந்த P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒரு பிக்சரை கொடுக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸு நீங்கள் P&L ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். எங்கள் இதில் வந்து நாங்கள் எவரி மந்த்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே இந்த மாதம் முடிஞ்சிருச்சு, மே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியே நான் வந்து P&L ரெடி பண்ணிடுவாங்க. நான் பார்க்கறதுக்கு இது 1 நாள் 2 நாள் டிலே ஆனாதான் ஒழிய, இல்லைன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டீம் வந்து 1ஆம் தேதியே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டிசிப்ளினை ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை கொண்டு வந்தீங்கன்னா அது 2 பேர் இருக்கிற கம்பெனியோ, 200 பேர் இருக்கிற கம்பெனியோ, 2000 பேர் இருக்கிற கம்பெனியோ, ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பா சர்வை பண்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுல நிறைய டூல் இருக்கு. P&L இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ கண்டிப்பா வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்பவே அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.